மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி காணொலி பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் மிக சிறப்பாக பாதாள செம்பு முருகன் மற்றும் பெரிய நாயகி அம்மன் கோவில் பழனியிலே சென்றுவிட்டு அந்த மயில் காட்சி காணுவிட்டு அடுத்து திருஆவணங்குடி என்ற பழனியிலே அடிவாரத்தின் அருகே உள்ளது. அங்குதான் முருகன் அமர்ந்து உள்ளார் என்று சொல்லுவார்கள். இந்த ஆலயத்திலே திருமணம் நடந்தால் எல்லோருக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த குழந்தையும் ஞான குழந்தையாக வரும் என்று சொல்வது ஐதீகம். அதுபோல யாம் உள்ளே கோவிலிலே நுழையும் போதே இந்த அழகான ஒரு காட்சி, இந்த அங்கே மயில் எப்படி எடுத்தோமோ அதுபோல இங்கே நந்தி கொடுத்துள்ளார். நேற்றைய தினம் இது மயிலாக இருந்து இன்றைய தினம் இது நந்தியாக மாறிவிட்டது. இருந்தாலும் என் கண்ணுக்கு மயிலாகத்தான் தெரிகிறது. இறைவன் ஆசியோடு இது எதற்கு சொல்கிறோம் என்றால், இதிலே 2 கொம்புகள் உள்ளது போல இருக்கும். ஆகையால் இது நந்தியாக உங்களுக்கு கருதி இந்த நேரத்திலே இறைவன் அந்த திரு ஆவினங்குடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே வாசலிலே இது எடுத்தது. எதற்கு இது சொல்கிறோம் என்றால், திரு ஆவினங்குடியிலே நிறைய பேருக்கு அந்த உள்ளே சிவன் இருப்பது தெரியாது. அதை எட்டி பார்ப்பதற்காகத்தான் என்று இறைவன் இந்த நேரத்திலே நீ இதை நந்தியாக காமிக்க வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு உணர்த்தி உள்ளார். எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும். குழந்தை செல்வங்கள்லாம் பள்ளிகள் துவங்கிவிட்டன. ஆகையாலே சிறப்பாக குழந்தைகள் கவனமாக செல்ல வேண்டும். உங்களுக்காகத்தான் குழந்தைகள் கீழே விழுந்துடக்கூடாது என்றுதான் தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பாக கதவு போட்டு உள்ளார்கள் அந்த அனைத்து வாகனங்களிலும். ஆகையாலே குழந்தைகள் கவனமாக ஏறி சென்று ஸ்கூலிலே பயின்று முதல்வனாக வர வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். தாய்மண்ணே வணக்கம்.